ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உள்ள வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மகிட்ட இருக்கிற ராவல் புறாக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே நம்மகிட்ட உள்ள ராவல் தான். அதாவது நம்ம நாகர்கோவில் சைடு, கன்னியாகுமரி சைடு வந்து ராவல்னு சொல்கிறது எல்லாமே நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்ட் பர்சன்ஸ் வந்து என்ன சொல்லுவீங்கன்னா சாதா புறான்னு சொல்லுவீங்க. அதாவது சாதா புறானா நம்ம பறவை புறா இல்லை, வீட்டில் நம்ம சும்மா அந்த கிராஸ் புறாக்கள் இந்த மாதிரி வளர்ப்போம்ல, இதுகள் தான் நம்ம வீட்டில் சும்மா நார்மலாக பழகி இருக்கோம்ல, இதுதான் நம்ம வந்து ராவல் புறான்னு சொல்லுவோம். நம்மகிட்ட வந்து ராவல் ஒரு காலத்தில் நம்ம வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 இனத்துக்கு மேலே கிடந்துச்சு. என்ன பார்க்குறீங்களா, இதுதான் நம்மளோட கூடு. இதில் வந்து நம்ம டைல்ஸ் வச்சு தான் அந்த அறை வந்து எல்லாமே ரெடி பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 100 புறாக்கே மேலே கிடந்துச்சு. அதுக்கப்புறம் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வந்து ராவல் எல்லாமே ஒதுக்கிட்டோம். ஒன்லி ஒயிட் கலர் புறாக்கள் மட்டும் நம்ம வைக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம செட் பண்ணோம் ஒயிட் கலரு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிக்சடு கலர்ஸில் தான் நம்மகிட்ட பேட் இருக்குது. நம்மகிட்ட இருக்க ஒயிட் வந்து கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு. தனி ஒயிட்டு ஒரு 4-6 புறா பக்கம் நமக்கு இறந்து போச்சு. இப்போ அதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் மிக்ஸ்டு கலர் நம்ம வச்சுருக்கோம். இப்போ ஒரு 10-15 புறா பக்கம் நம்மகிட்ட வந்து இந்த ராவல் புறாக்கள் இருக்குது. நீங்கள் அதில் பார்த்தது போல் அந்த கம்பியில் தான் இருக்கும். நம்ம இதில் தான் ஃபுட் போடுவோம். இதை வெளி மேட்சில் தான் அந்த புறா ரொம்ப போவோம். நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி பக்கம் தான் நம்ம இது போடுவோம். இந்த புறா வந்து நம்ம என்னன்னாலும் நம்ம வீட்டுக்கு வந்து எல்லாமே வந்துடும் ஈவினிங்கு.